அடங்காத பாத்திரம் போல தினமும் ஒவ்வொரு நொடிக்கும் தங்கத்தின் விலை மாறியிருக்கிறது. நேற்று மட்டும் 10 கிராம் தங்கம் ஒரு 1,1400க்கும் மேல். இது சாதாரணமா? இதுதான் வேடிக்கை போல இருந்தாலும் பின்னணியில் பொருளாதார ரகசியங்களும் உங்களை விற்கச் செய்யும் சில காரணங்களும் இருக்கிறது. உலக சிக்கல்கள், அமெரிக்க பணவீக்கம், சீனாவின் வளர்ச்சி பிரச்சனைகள், யூரோப்பிடையே டென்ஷன். இவையே பாதுகாப்பான முதலீடு தேடும் எல்லோரையும் தங்கத்தின் பக்கம் உட்கார்த்திருக்கிறது. மேலும் இந்தியாவில் கல்யாணம், ஃபங்க்ஷன்ஸ், செல்வாக்கு காட்டும் மரபு, சுத்தம், அழகு, எதிர்கால ரிசர்வ், இவையும் தங்க வாங்கும் காரணங்களில் சேர்ந்து தேவை அதிகரித்து வருகிறது. இங்கே நிற்காமல் புதிய வழிகளும் வந்திருக்கிறது. நீங்கள் இந்திய அரசின் சாவரின் கோல்ட் பாண்ட் வாங்கினால் வட்டி கூட கிடைக்கும். டிஜிட்டல் கோல்ட் கிளிக் பண்ணி மொரடியம் கிட்டு வாங்கலாம். அது நம்பகத்தன்மை கூட. கோல்ட் ETF என்கிற மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற பாத்வேகளும் தங்கத்தை உங்கள் போர்ட்ஃபோலியோயில் சேர்ப்பதற்கு சொல்லுது. எந்த ஊர்ல பணம் தங்கமா மாறுது என்றெல்லாம் யாரும் நம்புவாங்களா? இல்லை. இது கூட ரிஸ்காக இருக்கலாம். லிமிட் பேங்க் ஃபீ வைத்துக் கொள்ள வேண்டும். பியூரிட்டி, ஸ்டோரேஜ் காஸ்ட், பிரைஸ் வாலட்டிலிட்டி அதிகவனத்தில் வைக்க வேண்டும். கோல்ட்ல கடைசியில் வெறும் நாம் இன்வெஸ்ட் பண்ணினா ப்ராஃபிட்டை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அதை உதாண்டு மட்டுமே வைத்திருக்கணுமா? இல்லனா டிஜிட்டல் முறையில் இன்வெஸ்ட் செய்யணுமா என்பது உங்கள் டார்கெட்ல சிக்கிறது. தங்கம் ஷார்ட் டேர்ம்ல வேல்யூ ஓர் அல்லது டீப் இருக்கும் பொழுது பை செய்யலாம். மீடியம் டேர்ம் 6 மாதம் 1 வருடம் நீங்க ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் 5 வருடம் பிளஸ் என்றால் இது இன்ஃப்ளேஷனுடன் ஃபைட் செய்ய வச்சு ஒரு ஸ்மார்ட் சாய்ஸ் தான். இதுக்காக ரியல் எஸ்டேட், எக்விட்டி போன்ற மாதிரி கம்பேர் பண்றது முக்கியம். கோல்ட் சேஃப் இப்படினாலும் எல்லைக்கு வராது. எக்விட்டி அதிக ரிட்டர்ன்ஸ், ஆனால் ரிஸ்க் கூட அதிகதே. தங்கம் விலை ஏறுறத பார்த்து நீங்க வாங்கினீங்களா அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்காங்களா? உங்க வீட்டு பழைய தங்கம் எடுத்து வைத்து இச்சந்தைக்கு வாங்கிச் செல்ல கன்சல்ட் செய்யலாம். அவங்க புதிய கோல்ட் பிரைஸ் தரலாம். அல்லது டிஜிட்டல் பை செய்துட்டு வங்கியே தான் சேஃப் ஸ்டோரேஜ் செய்யக்கூடியது. இனி உங்களுக்கு கேள்வி எழுகிறது, நான் இப்போதான் வாங்கணுமா? உங்கள் ஆன்சர் ஃபார்ம் அடிப்படையில தான் நீங்கள் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் தேடுறீங்களா? இல்ல மீடியம் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ண சொல்றீங்களா? ரிஸ்க் ஆப்படைட் என்ன? அதுக்கு பதிலுக்கு உங்கள் செய்திகள் உங்களுக்கே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. உங்கள் பணத்தையும் அறிவையும் பாதுகாக்க நாங்க தொடர்ந்து வரப்போறோம்.